இப்போ உங்கள் வாழ்க்கையோட தன்மை என்ன? நீங்கள் எந்த மாதிரி துணி போட்டீங்க, நீங்கள் எந்த மாதிரி வண்டி ஓட்டிக்கிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி வீட்டில் இருக்கிறீங்க, இது இல்லை. இந்த க்ஷணத்தில் நீங்கள் எவ்வளோ அமைதியாக ஆனந்தமாக நீங்கள் இருக்க முடியும், இதுதானே உங்களை வாழக்கூடிய தன்மை. ஆனால் இதை பற்றி நாம் கவனம் இல்லாமல் வெளியே சூழ்நிலை கவனிச்சா எல்லாம் சரியாயிடும் நினச்சிட்டோம். நம்ம உள் சூழ்நிலை எப்படி வச்சுக்கிறது மனிதன் புரிஞ்சதான். நம்ம உடல்நிலை, நம்ம மனநிலை, நம்ம உள்நிலை நம்ம எப்படி வச்சுக்கிறதுன்னு புரிஞ்சதான் நாம் உள்ளத்தில் அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறதுன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் உயர்ந்ததுன்னு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப அடிப்படையானது. நீங்கள் எனக்கு நைட்டு சாப்பிட போகிறீங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நீங்கள் நல்லா உணரணும்னா நீங்கள் அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தானே உணர முடியும். அப்படித்தானே? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லபடியாக உணருதுன்றது வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்துதான், ரொம்ப அடிப்படையானதான். அப்படின்னு அமைதி ஆனந்தம்ன்றது நம்ம வாழ்க்கையில் கடைசியில் நடக்கிற தன்மை இல்லை. நம்ம வாழ்க்கை ஒரு அளவுக்கு நாம் நல்லபடியாக வாழணும்னா நாம் அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது எப்படின்னு நாம் கட்டாயமாக புரிஞ்சுக்கணும்.